ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. இன்னைக்கு வேல்மாறல் பூஜையோட 3வது நாளுங்க. வெற்றிகரமாக நம்ம 3வது நாளுக்கு அடி எடுத்து வச்சிட்டோம். அந்த முருகப்பெருமானின் வெற்றிக்கான வேல், அதாவது வெற்றி வேலை அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. தயிர், பால், சந்தனம் கலந்த ஜவ்வாது பவுடர் கலந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எப்பவும் போல் வேல்மாறல் பூஜையின் 3வது நாளான இன்னைக்கு வேலனுக்கு என்ன பிரசாதம் அப்படின்னா, பாலை நல்லா காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு முருகனுக்கு கொடுத்துட்டேங்க. தீபம் ஏற்றி வச்சுட்டு வேலனுக்கு சந்தனம் குங்குமம்லாம் இட்டுட்டேங்க. இந்த வேலை நான் எங்கே வாங்கினேன்னா, ராமநாதபுரத்தில் உத்திரகோசை மங்கை அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற கோயிலுங்க. அந்த கோயிலில் வாங்கினது தாங்க. அந்த கோயிலுக்கு போன ஞாபகார்த்தமாக வாங்கினது தாங்க இந்த வேல். நீங்கள் யாராவது ராமநாதபுரத்துலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? தென் தமிழகத்தில் மிக மிக பழமையான கோயில் அப்படின்ற சிறப்பு இந்த உத்திரகோசை மங்கை கோயிலுக்கு இருக்குங்க. இந்த கோயிலில் அன்னை பார்வதியும் தந்தை சிவபெருமானும் காட்சி அளிக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவங்க தரிசனத்தை நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த கோவிலில் வாங்கினது தாங்க இந்த வேல். வேலனுக்கு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி முடிச்சுட்டு எப்பயும் போல் எனக்கு முழுமையாக தெரிந்த அந்த 4 அடிகள், மிக முக்கியமான 4 அடிகள், வேல்மாறல் பாடலிலிருந்து திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. பூஜை ஆரம்பிச்சதுலேருந்து பூஜை முடிகிற வரைக்கும் இந்த 4 அடிகளை தொடர்ந்து நான் பாராயணம் பண்ணினேங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோடய ஃபோனில் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வேல்மாறலை பார்த்து பாராயணம் பண்ணிக்கிட்டேங்க. நன்றி, வணக்கம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.